الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا الله أكبر كلما ذكره الذاكرون الله أكبر كلما سجد له الساجدون الله أكبر كلما تعاقب الليل والنهار சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் உண்டாதாக. அவனை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இரு தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள் கியாம நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை விசுவாசிகளே, இச்சந்தோஷமான நாளில் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான மாதத்தை அவனின் இறைபாட்டில் கழித்துவிட்டு அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடந்த எங்களுக்கு, அவனுக்காக நோன்பு நோற்ற எங்களுக்கு, அவனுக்காக நின்று வணங்கிய எங்களுக்கு, அவனுக்காக பல்வேறு வணக்கங்களை புரிந்த எங்களுக்கு இன்றைய தினத்தை ஒரு சந்தோஷமான நாளாக, ஒரு குதூகலமான பெருநாள் தினமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்த எங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் எமது நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் வரப்போகிறது, இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கின்றன என்ற ஆசையோடு ஆவலோடு அந்த ரமலானை எதிர்பார்த்திருந்த அந்த நாட்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ரமலான் வந்தது. அந்த ரமலானில் நாம் செய்த வணக்கங்களை எடுத்து பாருங்கள். ஏன் அந்த ரமலானிலே வணக்கங்களை செய்தோம்? ஏன் நின்று வணங்கினோம்? எதற்காக குர்ஆனை எடுத்து ஓதினோம் என்று ஒவ்வொன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு கட்டளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரமலான் மாதத்தை அடைந்து ஒருவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்றுவிட்டால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஊஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? வானிலே இருந்து அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாத்திரம் தன் வாயினால் உதிரக்கூடிய அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சந்தோஷம், என்ன இன்பம்! நோன்பு நோற்றுவிட்டால் அதுவும் எப்படியான நோன்பாக இருக்க வேண்டும்? ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோற்றிருந்தால் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதை விட என்ன சிறப்பு சகோதரர்களே, தாய்மார்களே! அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்றோம். அது மாத்திரமா, அதே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யாரெல்லாம் அந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமான் கொண்டவராக நம்பிக்கை வைத்து மறுமையில் அல்லாஹ் எனக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இரவிலே நின்று வணங்கினால் அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதற்காக நாங்கள் நின்று வணங்கினோம். இரவிலே எழுந்து குர்ஆனை எடுத்து ஓதினோம், இரவு தொழுகையிலே ஈடுபட்டோம், அல்லாஹ்வை திக்ர் செய்தோம், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கோரினோம். எத்தனை எத்தனை நன்மைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகளிலே போட்டி போட்டுக் கொண்டு ஈடுபட்டோம். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டார்கள். சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியா வணக்கங்களில் ஈடுபட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பிந்தின நாட்கள் வந்துவிட்டால் எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய அமல்களிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக ஈடுபட்டோம் அல்லவா? எதற்காக? அந்த நாட்களிலே லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அதையும் யார் சொன்னார்கள்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபா. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ, அன்றைய இரவிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வணக்கங்களில் ஈடுபடுவாரோ, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர்! அல்லாஹ் எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். பாவ கரைகளை எல்லாம் கழுவக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதத்தை எங்களுக்கு ஆக்கி தந்தானே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதுமே இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை எடுத்து நாங்கள் ஓதினோம். எதற்காக ஓதினோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த ரமலானை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகின்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த உம்மத்துக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் அருளி வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆன் இதை விட பெரிய மூஜிதத் ஒன்றை அல்லாஹ் அல் குர்ஆன், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கியது இந்த ரமலானில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரமலானிலே வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவிலே தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதா சொல்வதை கேட்டு நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு குர்ஆனை ஓதினோம். இரவிலேயா, பகலிலேயா, காலையிலேயா, மாலையிலேயா எத்தனை குர்ஆன்களை ஓதி முடித்தோம். சகோதர சகோதரிகளே, எதற்காக? அல்லாஹ்வுடைய நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும், மறுமையிலே உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ரமலானை சரியான முறையில் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமலான் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தாளியை போன்று நாங்கள் அழகிய முறையில் அந்த விருந்தாளியை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஏராளமான வழக்கங்களில் ஈடுபட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இவைகள் மாத்திரமல்ல, எத்தனையோ சகோதர சகோதரிகள் சுன்னத்தான வழக்கங்களில் ஈடுபட்டார்கள். சுன்னத்தான ஐங்கால முன்பின் சுன்னத் தொழுகைகளை விடாமல் இந்த ரமலான் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத் தொழுதவர்கள் இருக்கின்றார்கள். லுஹா தொழுகையை ஒவ்வொரு நாளும் தொழுதவர்கள் இருக்கின்றார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து அல்லாஹ்வுக்காக 2 ரக்அத் தொழுதுவிட்டு 4 ரக்அத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முதல் சஃபிலே நின்று தொழுதுவிட்டால் அல்லாஹ் அன்பு கொள்கின்றான் என்பதற்காக, அல்லாஹ் நேசம் கொள்கிறான் என்பதற்காக, அதனுடைய நன்மையை அறிந்துவிட்டால் யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி முதல் சஃபிலே நின்று தொழுதோமே, ஜமாஅத் தொழுகையிலே வந்து கலந்து கொண்டோமே, சுபஹுடைய நேரத்திலே பள்ளிவாசலிலே வந்து
வந்து 5, 6, 7, 8 என்ற சஃபுகளாக நின்று நாங்கள் எல்லோருமே தொழுதோமே. இந்த ரமலான் இப்பொழுது எங்களை விட்டு பிரிந்து விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் வணக்கங்களை செய்தவர்கள் பெண்களாக இருந்தாலும் கூட ஆரம்ப நேரத்திலே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதான் சொல்லப்பட்ட நேரத்திலே தொழுதார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஜமாத் தொழுகையிலே இரவு நேரத்திலே கலந்து கொள்வதற்காக பள்ளிவாசலையும் தொழுகை நடைபெறக்கூடிய இடங்களுக்கும் அந்த பெண்மணிகள் சென்றார்கள். எதற்காக? அனைத்துமே அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டதற்காக, அனைத்துமே மறுமையிலே எனக்கு சுருக்கம் வேண்டும் என்பதற்காக வேண்டி, மறுமையிலே ஏராளமான நன்மையை நான் பெற்றுக்கொண்டு அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலினால் அந்த சுருக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இத்தனை அமல்களையும் ஆர்வத்தோடு ஆசையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். இத்தனை அமல்களையும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் விரும்பினாலும் சரி, நாம் விரும்பாவிட்டாலும் சரி, அந்த ரமலான் எங்களை விட்டு இப்பொழுது பிரிந்து விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். சென்ற ரமலானில் எங்களோடு ஒன்றாக இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள், எங்களோடு ஒன்றாக பேசி கதைத்துக் கொண்டிருந்தவர்கள், எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இன்று மன்னரை வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இன்று அடுத்த வாழ்க்கைக்காக வேண்டிய ஆரம்ப கட்டத்திலே நுழைந்து விட்டார்கள் அல்லவா? நாங்கள் அடுத்த ரமலானில் இந்த இடத்திலே இருப்போமா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் எதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்தான்? இந்த ரமலானில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் என்ன காரணத்துக்காக வேண்டி தந்தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது இந்த ரமலானை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த நோன்பு உங்களுக்கு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். ஒரே ஒரு காரணத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த ரமலானின் மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே பாவங்கள் செய்தவர்களாக, தொழுகையிலே பொடுபோக்குள்ளவர்களாக, பள்ளிவாசலுக்கு ஜமாத்திலே வந்து தொழக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானிலே அல்லாஹ் நோன்பை வைத்து இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு பயிற்சியை தருகிறான். அந்த பயிற்சியின் வெளிப்பாடுதான் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் ரமலானிலே மாத்திரம் நன்மைகளில் ஈடுபட்டு விட்டு அடுத்த மாதங்களில் நாங்கள் அவைகளை விட்டு விடுவோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் அதிகமாக ரமலான்களை கழித்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் ரமலான் கழிகின்ற பொழுது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆண்களே பெண்களை சிந்தித்து பாருங்கள். 5 நேரம் அதான் சொல்லப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு உடம்பை சுமந்து கொண்டு சென்று பள்ளிவாசலில் இருந்து தொழுவதற்கு என்னால் முடியாவிட்டால் ரமலானிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தக்வாவை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த ரமலானில் நோன்பு நோற்றிருக்கின்றேன், அந்த ரமலானிலே அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கின்றேன். ஆனால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளதா? அப்படி என்றால் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாழையும் நீங்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். ரமலானிலே என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் நாங்கள் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை வணக்கங்களையும் அடுத்த மாதங்களிலேயும் அல்லாஹ் எங்களுக்கு சுன்னத்தாக வைத்திருக்கின்றார். ரமலானில் நின்று வணங்குகின்றோமா? அது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானில் நின்று வணங்குவதை போன்று அடுத்த மாதங்களிலேயும் நின்று வணங்கலாம். அடுத்த மாதங்களிலேயும் இரவிலே எழுந்து தொழலாம். அடுத்த மாதங்களிலேயும் குர்ஆனை எடுத்து இரவிலே ஓதலாம். அடுத்த மாதங்களிலேயும் அனைத்து வணக்கங்களும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்கின்றோமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான வணக்கத்தை போல் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானிலே நாங்கள் வித்ர் தொழுகையை தொழுதோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரிலேயும் பிற ஊருக்கு சென்று விட்டால் ஒரு பயணத்திலேயும் நபி அவர்கள் விடாமல் தொழுத 2 தொழுகைகள், ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தை விட மாட்டார்கள், வித்ருடைய தொழுகையை விட மாட்டார்கள். எத்தனை பெண்களுக்கு தெரியும்? எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் வித்ர் தொழுவார்கள். இரவிலே பிந்திய இரவிலே எழுந்து வித்ர் தொழுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது
முக்கியமான 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வோடு நெருங்கி பழகியவர்கள், அதிகமான ஹதீஸ்களை ரசூலுல்லாஹை சுற்றும் அறிவித்தவர்கள், சிறந்த திண்ணை தோழர். அந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஓசானி ஹலீலி, என்னுடைய தோழர், என்னுடைய நேசர் ரசூலுல்லாஹ் எனக்கு 3 விடயங்களை வசியத்தாக எப்பொழுதுமே கடைபிடிப்பதற்காக வேண்டி கற்றுத் தந்தார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த 3 விடயங்கள் ஒன்று அபூ ஹுரைரா பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வித்ர் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர்கள் இந்த வித்ர் தொழுகை ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமானது, ஏனைய காலங்களில் தொழக்கூடிய ஒரு தொழுகை அல்ல நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றைக்குமே தொழ வேண்டிய ஒரு தொழுகையாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இப்படியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம் என்றால் உண்மையிலே இந்த ரமலானின் மூலமாக நாங்கள் பயிற்சியை பெற்றவர்களாக, இந்த ரமலானை ஒரு பருவ காலமாக மாத்திரம் எடுத்துக் கொள்ளாமல் இது வணக்கங்களை எங்களுக்கு படிப்பித்து தரக்கூடிய ஒரு பயிற்சியாக நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்றால் ரமலானுக்கு அடுத்த மாதங்களிலேயும் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அதாவது ஃபஜ்ருடைய நேரத்திலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தூக்கம் செல்லக்கூடாது. எங்களுடைய தூக்கத்தை விட்டு நாங்கள் விரண்டோட வேண்டும். பள்ளிவாசலில் சஃபுடன் நின்று அங்கு ஒவ்வொருவரும் தொழ வேண்டும். இதுதான் ரமலான் எங்களிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இவைகளை விட்டுவிட்டு நாங்கள் பேரளவிலே எங்களுடைய மனதளவிலே நான் இந்த ரமலானை அடைந்து கொண்டேன், இந்த ரமலானிலே நோன்பு விட்டேன், இந்த ரமலானிலே குர்ஆனை எடுத்து ஓதிருக்கின்றேன், சுன்னத்தான வணக்கங்களை செய்திருக்கின்றேன், இப்பொழுது கடமை முடிந்து விட்டதை நினைப்போம் என்றால் நிச்சயமாக நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். வருடமாக இப்படித்தான் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் எங்களுக்கு படிப்படியாக எங்களுக்கு படிப்பு தரக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் ரமலான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நோன்பு நோற்றோம். இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இந்த ரமலானில் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்துக்காக வேண்டி, அந்த பிடித்த நோன்புகளுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களை வரும் மறுமையிலே கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹ, ஒவ்வொரு நோன்பாளிக்கும் 2 சந்தோஷங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, அவன் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறது. இவ்வளவு நேரமாக கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்தேன், இப்பொழுது இந்த நோன்பை திறந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு அதாவது எண்ணத்தோடு அவன் இந்த நோன்பை திறக்கின்றான் அல்லவா, அந்த நேரத்தில் அவனுக்கு சந்தோஷம் வருகிறது. 2வது சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், 2வது சந்தோஷம் உலகத்திலே கிடையாது. மறுமையிலே ஒரு நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறது. அந்த சிறப்பு அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். அந்த வெகுமதியை அல்லாஹ் தஆலா நோன்பாளிக்கு வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சுவர்க்கத்துக்கு ஒரு மனிதன் செல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாசிகளை பார்த்து, அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா அஹ்லல் ஜன்னா, சுவர்க்கவாசிகளே, அல்லாஹ் அழைப்பான். அந்த நேரத்திலே சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், லப்பைக் ரப்பனா வ ஸஅதைக், இதோ வந்து விட்டோம் இறைவா, இதோ வந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் ஹல் ரலீதும், அல்லாஹ் கேட்பான், நீங்கள் பொருந்திக் கொண்டு விட்டீர்களா? சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு அதாவது உலகத்திலே செய்த வணக்கங்களுக்காக அவற்றுக்குரிய பிரதிபலனாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு சுவர்க்கத்தை தந்திருக்கின்றேன், நீங்கள் இதனை பொருந்திக் கொண்டு விட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்ற நேரத்தில், வமா லனா லா நல்லாஹ் வகத் அஅதைனா மாலன் தூதி அஹதன் மின் ஹல்கிக், யா அல்லாஹ், நாங்கள் எப்படித்தான் பொருந்தாமல் இருக்க முடியும்? உன்னுடைய படைப்பினங்களில் யாருக்கும் கொடுக்காத அளவு கண்ணியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றாய். இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த சுவர்க்கத்திலே அதிகமாக அருட்கொடைகளை எல்லாம் நிரப்பி தந்திருக்கின்றாய். நாங்கள் எப்படித்தான் இறைவா பொருந்தாமல் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வை பார்த்து அந்த சுவர்க்கத்து மக்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனா ஊதீகும் அஃதல மின் ஸாலிக், அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவான், அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு இதை விட சிறந்ததை தரப்போகின்றேன். சுப்ஹானல்லாஹ்.
சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், சுவர்க்கத்தில் ஏராளமான இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதைவிட இன்பம் எதுவுமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இதைவிட அதிகமானதை தரப்போகின்றேன், இதைவிட சிறந்ததை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த அல்லாஹ்வை பார்த்து மக்கள் சொல்லுவார்கள், இறைவா இதைவிடவும் அதிகமானதா, இதைவிடவும் சிறந்ததா, எதை தரப்போகின்றாய் யா அல்லாஹ் என்று கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கவாசியை பார்த்து சொல்லுவான், நான் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு தந்துவிட்டேன், இதற்கு பின்னால் உங்களோடு ஒரு பொழுதும் நான் கோபிக்க மாட்டேன் என்று சொல்லுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதை விட சிறப்பு அந்த மக்களுக்கு எதுவுமே இருக்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அந்த சுவர்க்கத்தின் வாசிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால், அந்த சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால், இந்த ரமலான் எங்களை திருப்பி இருக்க வேண்டும், எங்களுடைய பாவங்களை கரைத்திருக்க வேண்டும். இந்த ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு உண்மை விசுவாசியாக நான் மாறி இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுமையிலே அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த உலக நடைமுறையை எடுத்துக்கொண்டால் எங்களை சூழால் செய்தான் எங்களை தவறான வழிகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். தவறான சிந்தனைகளை, தவறான விடயங்களில் ஈடுபடுத்தி பாவங்களை செய்ய தூண்டி நன்மைகளை விட்டு எங்களை தூரப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த செய்தான் எங்களுக்கு எப்பொழுதுமே ஏவிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறையில் வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், நாங்கள் அந்த ஷைத்தானுடைய வலைகளை முறியடித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பான வெகுமதியை பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் என்னுடைய நாயன் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், சும்மஸ்தகாமு, அதற்கு பின்னால் அந்த வார்த்தையில் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டு பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டான். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டு தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கின்ற நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டு விட்டால் அவன் பள்ளியை நோக்கி நடக்கக்கூடிய இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உலக காரியங்கள் அனைத்தை விடவும் அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு மேலானது என்று அவன் கருதினால் அவன் தான் இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியோடு, அவன் சொன்ன வார்த்தையில் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடந்து உலகத்திலே பாவங்களை தவிர்த்து ஒரு மனிதன் சரியான முறையிலே வாழ்வான் என்றால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அந்த மனிதன் மரணிக்கின்றான். அந்த மனிதன் மரணிக்கின்றான். அந்த நேரத்திலே யார் வருவார்கள் தெரியுமா? வானவர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவார்கள். வந்து அவர்களை அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றீர்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மரணிக்கக்கூடிய மனிதனை பார்த்து வானவர்கள் சொல்ல போகின்றார்கள். யாருக்கு? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவராக இருந்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட ஹராமான விடயங்களை தவிர்த்து யார் உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நற்செய்தியை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் வானவர்கள் இறங்கி அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு இது மாத்திரமல்ல, உலகத்திலே நீங்கள் விட்டு விட்டு செல்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஃபில் ஆখিরাতি, உங்களுக்கு மறுமையிலேயும் சந்தோஷமான வாழ்வு இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், மறுமையிலே உங்களுடைய ஆசை எதுவைகள் எல்லாம் இருக்கின்றனோ, எவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனம் நாடுகிறதோ அவைகள் அனைத்துமே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா ததவுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட, உங்களுக்கு கூறப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த நேரத்திலே அந்த மலாயிக்காமார்கள் இந்த மனிதனை பார்த்து சொல்லுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் இந்த ரமலானை
எங்களுக்கு ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு எங்களை நாங்கள் திருத்தி வாழக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இருந்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியங்களை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு தந்து எங்களிடத்திலே இந்த ரமலானிலே இருந்து எங்களை திருத்தி வாழக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நேரத்திலே போய் ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமால் யஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் எது என்று எனக்கு சொல்லித் தாருங்கள். சாதாரண கேள்வி அல்ல. அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான அல்லாஹ் மிச்சம் நேசம் வைக்கக்கூடிய வணக்கத்தை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் வணக்கத்தை சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் ஜிஹாத் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் ஹஜ் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி காட்டினார்கள், அதுவமுஹா வ இன் கல்ல. நீங்கள் செய்யக்கூடிய வணக்கம் குறைவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்கின்றீர்களா, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் லுஹா தொழுகின்றோம், ஒரு நாளைக்கு தொழுகின்றோம், இன்னொரு நாளைக்கு விடுகின்றோம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுது வருகின்றோமா, அல்லாஹ் அதை நேசித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்கமா அந்த வணக்கம் மாறிவிடுகிறது. வித்ர் தொழுகின்றோமா, ஒரு ரக்காத் தொழுதாலும் பரவாயில்லை. அன்றாடம் தொழுகின்றோமா, அல்லாஹ் அந்த வணக்கத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்றான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அன்றாடம் செய்வதற்கு அடிக்கடி நாங்கள் அந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானிலே நாங்கள் குர்ஆனை எடுத்து ஓதினோம், அடுத்த ரமலான் வரைக்கும் நாங்கள் இருப்போம் என்றால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்க முடியாது. அன்றாடம் நாங்கள் கொஞ்சமாவது குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமலானிலே லுஹா தொழுதிருக்கின்றோம், அந்த லுஹா தொழுகை ரமலானோடு முற்றுப்பெறக்கூடாது. அன்றாடம் அந்த வணக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் எந்த வணக்கத்தை எல்லாம் ரமலான் மாதத்திலே செய்தோமோ அந்த வணக்கங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று பெண்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றேன். இன்றைய தினம் பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக எங்களுக்கு தந்திருக்கிறான். இதற்காக வேண்டி மார்க்கம் அனுமதிக்காத முறைகளில் இந்த பெருநாளை எங்களுக்கு கொண்டாட முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு பெண் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றதோ அந்த இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டுதான் ஒரு பெண் வீட்டை விட்டு செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இல்லாத பிற்காலத்திலே தோன்றக்கூடிய பெண்களை பற்றி கடும் எச்சரிக்கை செய்தார்கள். சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சில்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டங்கள் இருக்கின்றார்கள், அந்த இரண்டு கூட்டங்களும் நரகத்தை சேர்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், லம் அரஹுமா, அந்த இரண்டு கூட்டத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் அவர்களை கண்டுகொள்ளவில்லை, பின்னால் உதயமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் பெண்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். அடுத்தவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய முறையிலே ஆடைகளை அணிவார்கள். இன்று அபாயா என்று அணிகின்றார்கள், இன்று எத்தனையோ சல்வார் என்று அணிகின்றார்கள், எத்தனையோ ஆடைகளை பார்க்கின்றோம். இறுக்கமான மிகவும் மெல்லிய அடுத்த ஆண்களை கவர்ந்திருக்கக்கூடிய, தன் பக்கம் ஆண்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ ஆடைகளை அணிந்து கொண்டு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதன் பெயர் அபாயாக இருந்தாலும் சரி சகோதரிகளே, அது இஸ்லாமிய வரையறையை மீறக்கூடியதாக இருந்தால், மார்க்கம் சொல்வதற்கு தடையான முறையில் இருந்தால் நிச்சயமாக இந்த எச்சரிக்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள். சுவர்க்கத்துக்கு மட்டுமல்ல, சுவர்க்கத்தின் வாடை இத்தனை தூரங்களுக்கெல்லாம் வீசிக்கொண்டிருக்கும், இத்தனை தூரங்களுக்கெல்லாம் வீசிக்கொண்டிருக்கும் அந்த வாடையை கூட அந்த பெண்கள் நுகர மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லோரும் அணிவதை போன்ற எங்களுக்கும் அணிவதற்கு ஆசை இருக்கும். ஆனால் மார்க்கம் தடை செய்கிறதா, மார்க்கம் அதை ஹராம் என்று சொல்கிறதா? ஒவ்வொரு கணவன்மார்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் அப்படியான ஆடைகளை சாய்ஸ் பண்ண கூடாது. இதுதான் மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதே போன்றுதான்
வாலிபர்களும் நாங்கள் எல்லாம் வாலிபர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய இந்த வாலிப பருவம் எதையும் செய்ய தூண்டக்கூடிய ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நினைத்ததை செய்யலாம் என்று நினைக்கின்ற ஒரு வயதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களே சிறந்த முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் 4 வினாக்களுக்கு விடை சொல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகர முடியாது என்று சொல்கின்றார்கள். அதிலே ஒரு வினா ஒரு வாலிபனிடத்திலே கேட்கப்படும். அந்த வாலிபன் அவனுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்திருக்கிறான் என்பதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆபாசங்கள், தவறான விடயங்கள், மோசமான விடயங்கள், இப்படியாக இங்கு தொடர்பு சாதனங்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய எங்களை சைத்தான் பல்வேறு வலைகளால் சிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான். இன்று இன்டர்நெட் என்றும் ஹேண்ட்போன் என்றும் இன்று எத்தனையோ வழிகளிலே இந்த வாலிப சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய அத்தனை கருவிகளையும் யூதர்களும் நசாராக்களும் இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்து மறுமையில் சுவர்க்கத்தை அடையும் ஆசை இருந்தால் சைத்தான் எந்த வலை வீசினாலும் சரி அந்த வலையில் சிக்காமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாலிபனாக நாம் வாழ வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே இந்த ரமலானின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற்ற, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாறிய, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை எடுத்து நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தடைகளை நாங்கள் தவிர்த்து நடக்கக்கூடிய ஒரு உண்மை விசுவாசியாக நாங்கள் இருப்போம் என்றால் நிச்சயமாக இந்த ரமலான் எங்களிடத்திலே தக்வாவின் ஒரு பகுதியை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தனை நாட்களாக நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடம் நோன்பு நோற்ற ஒரு பாக்கியத்தை தருவதற்காக ஒரு சிறிய வணக்கத்தை வைத்திருக்கின்றான். சுமாராக 29 நாட்கள் நோன்பு நோற்ற நாங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த செவ்வாலுடைய மாதம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாங்கள் ஏதாவது 6 தினங்களிலே நோன்பு நோற்றுக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாதத்துடையதல்ல, 2 மாதத்துடையதல்ல, ஒரு வருடத்தும் நோன்பு நோற்ற நன்மையை எங்களுக்கு தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மையை பெற வேண்டும் என்றால் நாங்கள் பிடித்திருக்கக்கூடிய இந்த ரமலானோடு அடுத்து வரக்கூடிய இந்த செவ்வாலுடைய மாதத்தில் நாங்கள் வாரத்தில் 2 நாட்களோ அல்லது ஏதோ ஒரு முறையில் 6 நாட்கள் நோன்பு நோற்றோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். எங்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி வல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறி இந்த வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தின் அந்தரக்காரர்களாக நாங்கள் இருப்போம். அது முத்தகீங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவற்றை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك. एक पेज पढ़ा